இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வானதி, என்ன பண்ற? இல்ல, குளிக்கணும்ல, அதான். குளிக்கணுமா? டாக்டர் உன் கால தண்ணியே படக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. நீ என்னடா குளிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க? ஏங்க, அடிப்பட்ட இடத்துல கவர் ஏதாவது கட்டிக்கிட்டு தண்ணி படாம பாத்துக்கிறேன். சரி சரி, என் கையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா இறங்கி அப்படியே ரெஸ்ட் ரூம் போவோம். பார்த்து பார்த்து பார்த்து, பொறுமையா 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 வை. சாரி சாரி சாரி. கை கொடு, வா. பார்த்து பொறுமையா பொறுமையா, பார்த்து 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 பொறுமையா எடுத்து வை. பார்த்து அப்படியே மெதுவா நட. அப்பா வாங்கப்பா. பரவாயில்ல, உட்காரு உட்காரு உட்காருமா, உட்காரு. உட்காருங்கப்பா. எதுக்கு இப்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க? உட்காருங்க சம்பந்தி. அப்பா, எப்ப வந்தீங்க? இப்பதாமா. அம்மா, உன் கால் எப்படி இருக்கு? வந்த உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்களா? சம்பந்தி ஊர்ல இருந்து வந்த உடனே உன்னை பத்தி தாமா கேட்டாரு. அதான் அவர்கிட்ட நீங்க ஊர்ல இல்லாத சமயம் இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னேம்மா. இந்த விஷயத்தால அம்மா கோவப்படாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி நேரத்துல யாரையும் கூட இருந்தாலும் அது அம்மா இருக்க மாதிரி வராதல்லப்பா. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக நீங்க கொஞ்சம் அவங்கள கூட்டிட்டு வரீங்களா? எனக்கு உன் நிலைமை புரியுதுமா. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லதான். இருந்தாலும் உனக்காக நான் போய் அவங்கள கூட்டிட்டு வர்றேம்மா. கண்ணுல தண்ணி வராம வெங்காயமே இருக்காது போல இருக்கு. வாங்க, நல்ல தெம்பா செழிப்பா இருக்கிறத பார்த்தா சம்பந்தியம்மா வீட்டுல நல்லா தடபடலா விருந்து நடக்குது போல இருக்கு. நாங்க இங்க படுற கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு இங்க தெரிய போகுது. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கஷ்டப்படணும்னு நீங்க தலையில எழுதிருக்கோ தெரியல. நீங்க பண்ண விஷயத்துக்கு ஆயுசு பூரா இப்படி இருந்து கஷ்டப்பட்டிருக்கணும். ஏதோ உங்க நல்ல நேரம் திரும்பவும் சம்பந்தி அம்மா வீட்டுக்கு நீங்க வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்னப்பா சொல்றீங்க? அத்தை எங்களை வீட்டு கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்களா என்ன? உங்களை அங்க கூட்டு வர சொன்னது அத்தை இல்ல, வானதி. வானதி ஏன் எங்களை வீட்டை விட்டு துரத்தி அடிக்கும் போது நல்லா நின்னு வேடிக்கை பார்த்தவ தானே அவ. இப்ப என்ன அக்கறையா எங்களை வர சொல்லிருக்கா? நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் என்னைக்குமே வானதிக்கு ஓ மேலையும் ஆர்த்தி மேலையும் அக்கறை இருக்கதான் செய்யுது. சம்பந்தி அம்மா ஊர்ல இல்லாத இந்த நேரத்துல நாங்க வந்தாங்க உட்கார்ந்தா அந்த அம்மா திரும்பி வந்ததும் இவங்க ஏன் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு நிக்க வச்சு அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? ஒண்ணும் வேணாம் சாமி, நீங்க போங்க. போய் உங்க மக மகாராணியா வாழறத கண்ணோர பார்த்து ரசிங்க. தங்கச்சியை நினைச்செல்லாம் நீ எதுவும் யோசிக்காத. தங்கச்சி வந்ததும் வானதி உங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. நீங்க பண்ண விஷயத்துக்கு எனக்கே உங்க மேல கோபம் இருக்கத்தான் செய்யுது. உனக்கு திரும்ப அந்த வீட்டுக்கு வர்ற வாய்ப்பு கிடைச்சும் இங்கே இருந்துட்டேனா அப்புறம் ஆர்த்தியோட வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா?
உங்களை நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு கூப்பிடுறது வானதிக்காக மட்டும் இல்ல, ஆர்த்திக்காகவும் தான். வானதி இங்க இருந்தப்ப புருஷன் கூட சேர்ந்து இருந்தா. ஆனா ஆர்த்தி அப்படியா இருக்கா? அமுதா, இதை விட்டா நீங்க திரும்ப அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையுமான்னு எனக்கு தெரியல. ஒழுங்கு மரியாதையா இப்பவே நீங்க என் கூட வந்துருங்க. இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த அவுட் ஹவுஸ் கூட இல்லாம நீங்க நடு ரோட்ல தான் நிக்க வேண்டி வரும். சும்மா ஏதாவது சொல்லி பயமுறுத்தாதீங்கப்பா. இங்க இல்லனா கூட நாங்க வேற எங்கேயாச்சும் போய் பொழைச்சுக்குவோம். ஆனா அப்படி போனோம்னு வச்சுக்கோங்களேன், இவ்ளோ பெரிய குடும்பத்துல என்ன கட்டி கொடுத்ததுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் தான் நான் யோசிக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி நானும் என் புருஷனும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னா அதுக்கு நான் அந்த வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் நடக்கும். அது மட்டும் இல்லப்பா, வானத்தையும் நாங்க அங்க வர்றதுக்கு உறுதியா இருக்கும்போது நாங்க அங்க வர்றது தப்பே இல்லைன்னு தான் தோணுது. ஆர்த்தி, என்னடி இது? உங்க அப்பா தான் இப்படி பேசுறாருன்னா நீ இப்படி பேசுற? வேற எப்படிமா பேசணும்? அப்பா இவ்ளோ தூரம் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நம்ம கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசினா எப்படிமா? ஏண்டா, உனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னு அப்பா கிட்ட வருத்தப்பட்டியம்மே. அது அவர் வந்து சொன்னதும் என் நெஞ்சே பதறி போச்சு. ஏண்டா, உனக்கு நாங்களே இருக்கோம்ல. இங்க பாரு, அம்மா வந்துட்டேன்ல, இனிமே உன்னை தரையிலேயே விட மாட்டேன். என் கையில வச்சு தாங்குன்னு தாங்குவேன். ஏண்டா நிக்கிற? கால் வலிக்க போகுது. நீ உட்காரு முதல்ல. பரவாயில்லம்மா. சரி, அம்மா உனக்கு வெந்நீர் வச்சு கொடுக்கட்டுமா? காலுக்கு ஒத்தடம் கொடுக்கலாம். வா 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 போலாம். வா. நில்லுங்க. உங்களை யார் இங்க வர சொன்னா? முதல்ல வெளியே போங்க. மாப்ள, நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். நீங்க முதல்ல வெளியே போங்கன்னு சொன்னேன். ஏங்க, கொஞ்சம் பொறுமையா அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேளுங்களேன். நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல வானதி. இவங்க பண்ண விஷயத்துக்குலாம் அவங்கள அவுட் ஹவுஸ்ல தங்க விட்டது தப்பு. இவங்களால மொத்தமா இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அம்மா இல்லாத நேரமா பார்த்து அவங்க இந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்களா? ஏங்க, எந்த நேரத்துல நீங்க திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? யாரும் உங்களை இங்க வர சொன்னது? நான் தான்